கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை நான் பார்க்க போகிற வசனம் என்னன்னா, லூக்கா 12:22 பார்க்க போகிறோம். இயேசு தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்துக்கு சாப்பிடுவோம், எண்ணத்தை உடுப்போம்னு கவலைப்படாதீங்கன்னு இயேசு தம்முடைய சீஷர்கள்ட்ட சொல்கிறாரு. ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரம் விசேஷத்துகளாக இருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். நம்ம கவலைப்படுறோம், அனுதினமும் கவலைப்படுறோம். நம்மளுக்கு இன்றைக்கி எப்படி சாப்பாடு கிடைக்கும், இன்றைக்கி எப்படி நம்ம என்ன உடை உடுக்க போகிறோம், என்ன சாப்பாடை சாப்பிட போகிறோம்னு ஒவ்வொருத்தரும் நம்ம கவலைப்பட்டுருக்கோம். அப்படி கவலைப்படுறீங்களா? நீங்கள் கவலைப்படாதீங்க. கடவுள் நம்மளை உருவாக்குனவர், நம்மளை உண்டாக்குனவர். அவர் எப்படி நம்மளை போஷிக்கணும், எப்படி நம்மளை வழி நடத்தணும் அவருக்கு தெரியும். நீங்கள் அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்களை நீங்கள் சுயமாக சிந்திச்சு நம்ம எப்படி செயல்படலாம், நம்ம எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம், நம்ம எப்படி இது பண்ணலாம், நம்ம எப்படி இந்த காரியத்தை பண்ண முடியும். நீங்கள் சுயமாக சிந்திச்சிங்கன்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் கடவுள்கிட்ட ஒப்பு கொடுங்க. முழுமையாக உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் உங்களை வழி நடத்தி அவர் உங்களுக்கு போஷிப்பார், அனுதினமும் போஷிப்பார். நீங்கள் அதை குறித்து கவலைப்படவே தேவையில்லை. அதான் அந்த வசனம் உணர்த்துது. நம்ம காகங்களை பார்த்தோன்னா தெரியும், அது எதுக்காகவே கவலைப்படாது. அது பாட்டுக்கு போகும், அது பாட்டுக்கு வரும். அதை கடவுள் பிழை போட்டுக்கிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் எவ்வளோ விசேஷத்துகளாக இருக்கிறீங்க. அப்போது நம்ம கவலைப்படலாமா? நம்ம எப்படி சாப்பாடு கிடைக்கும், எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு கவலைப்படவே கூடாது. அவர்கிட்ட நம்ம வாழ்க்கையை கொடுத்தோன்னா அவர் நம்ம வாழ்க்கையை நடத்துவார். ஏன்னா அவர் தான் உண்டாக்குனார் நம்மளை. அவர் உண்டாக்குனவர் நம்மளை வழி நடத்த மாட்டாரா? கண்டிப்பாக வழி நடத்துவார். அதான் அந்த வசனங்கள் உணர்த்து. நம்ம அவர்கிட்ட ஒப்புடை வைக்கணும், நம்ம வாழ்க்கையை அவர்கிட்ட கொடுக்கணும். நம்ம சுயமாக எதுவும் சிந்திக்கக்கூடாது, சுயமாக செய்யக்கூடாது. அவர் சித்தத்தின்படி, அவர் கட்டளையின்படி, கற்பனைகளின்படி கீழ்ப்படிஞ்சு நடந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையை அவர் வழி நடத்துவார்.